Hi, Ma. Praise the Lord. Wish you many more happy returns of the day, Ma. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பழுகி பெருகுவாயாக. உன் சத்துருக்களுடைய வாசல்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லி எப்படி ரெபாக்கால ஆசீர்வதிச்சாங்களோ அப்படி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். இந்த பர்த்டே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேபுலஸான ஒரு நல்ல பிளஸ்ஃபுல்லான பர்த்டேவாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஃபெலோஷிப் அவங்கள நாங்கள் வாழ்த்துறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ மா. தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நாளையில் உங்களோட ப்ரேயர் மீட்டிங்கில் என்னையும் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு விசேஷித்தமான நாள் எங்கள் குடும்பத்தில். என்னுடைய 2 பிள்ளைகளோட பிறந்த நாள். ஜெரால்டு ஜெரினாவோட 25th பர்த்டே இன்றைக்கி ஆகஸ்ட் 30th. அது உங்களோட ப்ரேயர் மீட்டிங் சாட்டர்டே அன்றைக்கே வந்திருக்கு. அது விசேஷித்த நாள். இந்த நாள் எப்படி அவங்களை கரு உருவாதற்கு முன்னாடி கடவுள் எனக்கு 2 பிள்ளையை கொடுப்பேன் வாக்கு கொடுத்திருந்தார். அதே வண்ணமாக 25 ஆண்டுகளும் ஜெரால்டு ஜெரினாவை கடவுள் கண்மணியை போல காத்து அவருடைய வழிகளிலும் நடைகளிலும் அவங்க படிப்புலையும் அவங்களுடைய வேலைகளிலும் அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருந்தங்காட்டி எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் கொடுத்தார். அதற்காக முதலாவது கடவுளுக்கு நான் கோடாக்குடி நன்றி செலுத்துகிறேன். ஹாப்பி பர்த்டே ஜெரினா. அவளுக்காக தான் நான் இப்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு மட்டும் அவளை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன். அவளுக்கு நல்ல ஹெல்த்து கடவுள் இப்போது நல்லா கொடுத்துருக்காரு. நல்ல ஞானத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவருடைய ஃப்யூச்சரையும் கூட அவரை கடவுளோட கடத்தில் கொடுத்துருக்குறேன். கடவுள் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அவரோட வாழ்க்கையில் நடக்கட்டும். அதற்கு கடவுளோட சித்தத்திற்கு ஜெரினா நீ ஒப்புக்கொடு. கடவுள் எல்லாம் நேர்த்தியாக நடத்துவார். நல்ல ஆசீர்வாதத்தை உள்ள கொடுப்பார். ஹாப்பி பர்த்டே ஜெரால்ட் அண்ட் ஜெரினா. என் பையன் அங்கே ஓசூரில் இருக்கான். அவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கிதியான் ஃபெல்லோஷிப் மூலமாக நிறைய விஷயங்கள் நானும் மெசேஜ் உங்கள் பாஸ்டர் கொடுக்குறதெல்லாம் கேட்பேன். லைனில் இருந்தாலும் நான் கேட்டிருப்பேன். ஒரு நல்ல யூத்து கேதர் பண்ணி நல்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க பாஸ்டர், இஸ்ரேல் பாஸ்டர். உங்களுக்கு நல்லா தேங்க்யூ சொல்கிறேன். இனி ஒரு காலையில் கூட இந்த வாலிப பிள்ளைகளை நல்லா வழி நடத்துறதுக்கு ஒரு கருவியாக கடவுளை உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு கூட அப்படி நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ. நம்ம 3ஆம் தேதி பார்க்கலாம், அதில் மேரேஜில் பார்க்கலான்னு ஜெரினா சொன்னால் எல்லோரும் நேர்முகமாக ஒருத்தர் நம்ம பார்க்கலாம் 3ஆம் தேதி. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஜெரி. காட் பிளஸ் யூ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஜெரினா குட்டி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கு அப்புறாக. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகின்றேன். கிளிப்பில் உன்னோட பேச்சு சூப்பர்ரா. நீ பேசியே எல்லாத்தையும் உன்னை கவர்ற மாதிரி நீ வைக்கக்கூடிய திறமை படுத்திருக்காரு ஆண்டவர். அதனால் நீ நிறையாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உன் பேச்சின் மூலமாக அநேகரை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். உங்கள் குடும்பம் தலை தோங்கணும். கொடாய் கொடியை பெறுவாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காப்பார். ஆமென். சிஸ்டர் ஜெரினா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா 61:7 விதமாக ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 நன்மை வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே போல் நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். ஸோ நிறையா எப்படி சொல்கிறதுனா வெட்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறார். 2 பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த புது வருடத்தில் காலெடுத்து வைக்கிற நாட்களில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தணும் என்று நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் ஜெரினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. மே காட் பிளஸ் யூ டியர். May God bless you, dear. May God bless to you, Jerina.
Happy birthday to you. Once again, wish you many more happy returns of the day, dear sister. நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, அறிவானவர்கள், அப்புறம் எப்படி சொல்கிறதுனா இசைகளில் வல்லவர்கள் போல தேறினவர்கள். கர்த்தர் இந்த நாட்களை பார்க்கலும் வருகிற நாட்கள் இன்னும் மேன்மேலும் உங்களை உயர்த்த போகிறார். அவர் நிச்சயமாக உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தைரியம் இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜெரினா. மே காட் பிளஸ் யூ. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஃபெல்லோஷிப்பில் வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான். ஸோ நாம் வந்துட்டு நம்ம 2 பேரும் பர்சனலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியாதது நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் கற்றுருக்கேன். நிறையா எப்படின்னா, நான் ஃபெல்லோஷிப்பில் ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் யாரோட அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் உங்ககிட்ட பேசும்போது தான் வந்துட்டு நம்ம 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு நீ பைபிள் மெடிடேட் பண்ணும்போதெல்லாம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட இருந்து. அந்த சில டைம் என்னால் கூட ரெகுலராக பண்ண முடியாது. பட் ஆனால் நீ ரெகுலராக பண்ணுறத பார்த்து ஜெரினால பண்ணுறல சார், நம்மளும் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணணும். நான் வந்து வாரத்தில் வந்துட்டு இப்போ 1 வீக்கில் நான் 5 days பண்ணுவேன், 2 days என்னால் பண்ண முடியாது. கரெக்டாக மெடிடேட் பண்ண முடியாது, பட் ஆனால் படிப்பேன். நான் என்னால் மெடிடேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். சில டைம் பிஸி ஆகிடும், சில டைம் ரொம்ப டயர்டாகிடுவேன். ஆனால் ஒன்றை பார்க்கும்போது வந்துட்டு உனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நீ வந்து அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் சார். உங்ககிட்ட அந்த ஒரு சில விஷயங்களை நான் கற்றுருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட தான் நிறைய விஷயம் நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. Hi Jerina, wish you many more happy returns of the day. Wishing you joy, health and happiness always. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் கமிட்டி மெம்பராக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தாளந்துகள் கொடுத்துருக்காரு. நல்லா கிட்டார்லாம் ப்ளே பண்ணுறீங்க. உங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஸோ ரொம்பவே சூப்பர். கிட்டார் ப்ளே பண்ணி சாங் பண்ணுறதா இருக்கட்டும், வர்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்பவே உண்மையிலே சூப்பராக இருக்கும். காட்ஸ் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு போவீங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. பர்சனலாகவும் சரி, நீங்கள் கால் பண்ணி பேசும்போது பேச ஸ்டார்ட் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் பேசுகிறோடே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நினைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள். ஸோ கண்டினியூஸாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, இந்த ஃபெலோஷிப்பும் சரி, நீங்கள் கம்பல்சரி வருவீங்க, அது கண்டினியூ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒன்ஸ் மோர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஜெரினா.